லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். என்னன்னே தெரில, ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. மச்சி ஒரு ரவுண்டு போடு, எல்லாம் சரியாயிடும். ஏன்டாடி நானும் ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கேன். ஒரு ரவுண்டு போடுறா, பிரச்சனையெல்லாம் பறந்து போயிடும். ஒன்றும் வேணாண்டாடி. தருதல எந்திரி. மணி 7 மணி ஆகுது, இன்னும் தூங்கிட்டே இருக்க. பெருமாளே அச்சுச்சோ சாமி. சரி, ஓகே, எல்லாத்தையும் நல்லபடியா வச்சுப்பா. உனக்கெல்லாம் யாரும் உன் ஃப்ரெண்ட்ஸா? என்ன பண்றீங்க நீங்க எல்லாம்? நீங்க என் பையன் தான் இருக்கான் பாரு, தண்டச்சோர் வீட்லயே இருந்துட்டு இருக்கான். நான் பாத்துக்கிறேன். நீ பார்த்த வரைக்கும் கிழிச்ச வரைக்கும் போதும். இவெல்லாம் வாழ்க்கையில எப்படி உருப்பட போறானே தெரியல. தருதலே போனா நல்லவனா இருப்பானே தெரியல. என்ன பண்றது? எடுத்து தோணுதாச்சு, விட வேண்டிதான். நம்ம கடமையை செய்ய வேண்டிதான். டே ஒரு மாதிரி டென்ஷனா இருக்குடா. வரும்போது சரக்கு மட்டும் வாங்கிட்டு வாடாடி. ఎంతో చిన్నది జీవితం, ఇంత చిన్నది యౌవనం అనుభవి. யாரையா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்குது? இங்க என்ன ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது? ஒரு கிரிமினல் நிஜம் சொல்றேன்னா போய் முகம் பார்த்தா தானே தெரியும். லைட் போட. ஒன்றும் வேணாம், நமக்கு கொடுத்துருக்கிறதே 5 நிமிஷம் தான். முதல்ல நம்ம கதைக்கு வா. ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, ட்ரக்ஸ் எடுத்தனா இன்னும் தானே ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஏன் வந்துட்டா? எனக்கு சொல்கிறதுக்கு நீங்கள் இருக்கீங்க, ஆனால் எனக்கு மேலே ஒருத்தர் இருக்காங்க. உனக்கு யாரும் பேச முடியாது. உனக்கு மேலே இப்போ நான் தான் இருக்கிறேன். கொடுக்க நான் விட்டேன்னா ஆப்ரேஷன் தேட்டில் ஆரஞ்சு பழம் மாட்டாயிடும். ஏன் வந்துட்டா? உங்க அப்பா எதுக்கு உன்னை வேலைக்கு போக சொல்ற? நீ எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும் தானே. உன்னை வேலைக்கு போக சொன்னதுக்கு உனக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கே. உங்க அப்பா உன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். அவருக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். உங்க அப்பாவோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு முன்னாடி உன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏமாண்டா ஏமாண்டா ஏமாண்டா. ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதுனால ஒருத்தரோட மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் ரெண்டுமே பாதிக்கப்படுது. ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதுனால ஹார்ட் டிசீஸ், லிவர் டிசீஸ், கிட்னி அண்ட் பிரெயின் பாதிக்கப்படுது. ஒருத்தரோட ஹெல்த் பாதிக்கப்பட்டால் ஒரு குடும்பம் பாதிக்கப்படும். ஒவ்வொரு குடும்பமும் பாதிக்கப்பட்டால் இந்த சமுதாயம் பாதிக்கப்படும். இந்தியாவில் நடக்கிற சாலை விபத்துகளில் அதிகபட்ச சாலை விபத்துகள் நடக்கிறது ட்ரங்க் அண்ட் டிரைவ்னால தான். இப்போல்லாம் அதிகமாக 18 வயசு கம்மியான பசங்க தான் போதைக்கு அடிமையாகி இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஆல்கஹாலும் ஒரு காரணம். அதை தடுக்க நம்ம செய்ய வேண்டியது